பாருங்கள் மயில இருக்க அழகாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. பாருங்கள் எப்படி ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வந்து அமைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்காப்புல. சரிங்களா, அவரை நான் பார்க்குறக்காண்டி இன்றைக்கி அவங்க ஊருக்கு நான் வந்திருக்கேன். இந்த இது ஒரு கூட மயில் இறகு தான், அழகான மயில் இறகுங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மயில் இறகு இருக்குல்ல, இந்த இறகை வறுத்து சுட்டு பொடியாக்கி தேயில குழச்சி மருந்து கொடுப்பாங்க. போதி திரும்ப செட்டு வரலாம். இந்த பாருங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க பாருங்கள், அவ்வளோ மயில் இருக்குங்க, செமையாக இருக்குல்ல பார்த்தீங்களா. இன்னும் லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குல்ல. மயில் இறகையை போட்டு தேடின்னு எடுத்துன்னு இருக்காரு, நானும் காட்டு. இந்த பாருங்க உள்ள மயில் இறகையை தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்காரு. மக்களே பாருங்க மக்களே, எவ்வளோ பெரிய மயில் இறகுன்னு காட்டுங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் தாங்கண்ணே பார்க்கலாம். அது பிரச்சனை, இதை மட்டும் தாங்க மக்களே. பாருங்க எவ்வளோ பெரிய மயில் இறகு பார்த்தீங்களா. ஆனால் என்ன இதில் என்ன ஒரு வருத்தம் தெரியுமா, அவ்வளோ இதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் இறகு கொஞ்சம் கம்மியாயிட்டு. நம்ம எல்லாம் சேர்ந்து கிடக்கு காஞ்சி. ஆமாம், நம்ம கொஞ்சம் லேட்டு பிக்கப்பாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. இந்த மழை டைமில் நாங்கள் வந்துட்டு சும்மா தான் யதார்த்தமாக வந்தோம், பச்சை பசேன்னு இருக்கு, சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மயில் இறக்குங்க, செம்மையாக இருக்குல்ல. இன்னும் கிடக்குங்க, இங்கே பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி கூட நான் காட்டுறேன் பாருங்கள். இதா எடுத்துன்னு வராரு பார்த்தீங்களா. மக்களே பார்த்துக்கோங்க, இதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது. பார்த்தீங்களா இந்த இடம் சரியான லொக்கேஷனாக இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மழைக்கும் அதுக்கும் அனுபவிக்கணுங்க. இயற்கையை வந்து என்றைக்குமே ரசித்து அனுபவிக்கணுங்க. இயற்கையை வந்து விட்டுறாதீங்க என்றைக்குமே. இயற்கையை வந்து என்றைக்குமே விட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பனை மரத்துக்கு இடையில சிவப்பு மண்ணுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மண்ணுக்கு வந்து எந்த ஒரு உரம் போட்டாலுமே வந்து வந்துடும், அப்படி ஒரு மண்ணுங்க இது. அவர் இன்னும் மயில் இறகை தேடிக்கினே தான் இருக்கார், பார்த்தீங்களா தெரியும். இந்த இது ஒரு கூட மயில் இறகு தான், இது கூட ஒரு மயில் இறகு தான். நல்லா அழகழகான மயில் இறகுங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பாம்பு இருக்க வாய்ப்பு கம்மி தான், அதை தான் சொல்ல கொத்தி தின்றுவான்ல அதனால. இந்த பாருங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க பாருங்கள், அவ்வளோ மயில் இறகுங்க, செமையாக இருக்குல்ல. இந்த மயில் இறகுலாம் யார் யாருக்கு பிடிக்குமோ மெயினாக வந்து லைக் பண்ணுங்கள், அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இது வந்துட்டு அவ்வளோ ஒரு புனிதமானது, அதாவது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். யார் யாருக்கு பிடிக்குமோ கருதை வச்சு சின்ன பிள்ளைங்க கொடுப்பாங்க, அது மருந்து வந்து தேடி கண்டுபிடிச்சிக்குவாங்க அவங்கவுங்க. இந்த மயில் இறகு இருக்குல்ல, இந்த இறகை வறுத்து சுட்டு பொடியாக்கி தேயில குழச்சி மருந்தும் கொடுப்பாங்க. இந்த இறகுங்களையா மருந்து கொடுப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும், அவ்வளோதான். காட்டுங்க அந்த இறகை காட்டுங்க. இந்த இறகை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து வறுத்து அரைச்சி சின்ன பிள்ளை அரைச்சலாம் இல்லை, சுட்டா பொடியாயிரும். இதை எரிச்ச தீ வச்சு, ஆமாம் சுட்டா பொடியாயிரும். இந்த பொடியை வந்து தேனில் குழப்பெல்லாம் மருந்தெல்லாம் இருக்குது, அது வந்து தெரிஞ்சு தான் செய்யணும். ஓஹோ, இவர் தான் நம்மளோட நியூ அப்பாயின்மெண்ட். ஆமாம், அதாவது மருத்துவர் தெரிஞ்ச போதி திருமர் செட்டு வரலாம், தமிழ் மருத்துவம். இங்கே பாருங்கள், நாங்கள் சும்மா யதார்த்தமாக வந்தோங்க, எவ்வளோ மயில் இறகு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இன்னும் இந்த லொக்கேஷனில் நம்ம எங்கே தேடினாலும் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் பார்த்தீங்களா. இன்னும் லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குல்ல. இந்த லொக்கேஷனுக்கு இன்னும் போக போக நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடுகளுக்கு தெரியுமா, வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா, நம்ம இப்படி தான் லூசுத்தனமாக செய்வோம்னு. அவங்க நினச்சிருப்பாங்க பசங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றுவாங்க. ஊர் சுற்றுறாங்களா, எவ்வளோ ஒரு நன்மைகளை நம்ம நாட்டுக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம அன்னைக்கு எல்லாரும் சரக்கடிச்சு வெளியே சுற்றுவோம். ஆமாம், நம்ம இன்னைக்கு எங்கே இந்த பாருங்க மயில் இன்னைக்கு யதார்த்தமாக தாங்க உள்ளே வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இறகு கிடச்சிருக்கு நம்ம நேரத்துக்கு. அந்த ஒன்று வெளியே தெரியுதுண்ணே, அந்த நீளமாக. இந்த பாருங்க, நாங்கள் இப்போ யதார்த்தமாக தான் பார்த்தோம். இங்கே பாருங்கள், நீங்களே நான் பொய் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள் கிடக்குதா. ஆனால் இறகுல இது தாங்க இல்லை, மழை பெஞ்சனால எல்லாம் இதாகிட்டு காஞ்சிட்டுனா விரிஞ்சிடும் தெரியுதுங்களா. அவ்வளோ இதெல்லாம் பிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்காகும் மீன் தூண்டிலுக்கு ஆகுங்க இது. அவ்வளவுமே மிதப்பு கட்டைக்காக நாங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவோம். யார் யாரெல்லாம் இதுக்கெல்லாம் தெரியுமோ அதை வந்துட்டு நம்ம சேனலில் மெயினாக கமெண்ட் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் மயில் முடி பிடிக்காதோ அவங்க மயில் முடியை திரும்ப எடுத்து வைங்க சார். மயில் முடிங்க வந்து அவ்வளோ ஒரு ரசனைங்க. மயில் முடி வந்து ரசிங்க என்றைக்குமே, மயில் முடியை வந்து ரசிக்கணும் என்றைக்குமே. அவ்வளோ லொக்கேஷன்லாம் செமையாக இருக்குங்க, லொக்கேஷன்லாம் செமையாக இருக்குங்க. அவ்வளோ எப்படி ஓஹோ. அதாவது எந்த ஒரு இயற்கையுமே மழை டைமில் பாருங்களேன்,
அது எப்படி காஞ்சி போய் இருக்கிற செடி கூட அந்த மழை தண்ணி படும்போது எல்லாமே இயற்கை மூலயமா வந்துட்டு நல்ல ஒரு பச்சை பசேர்னு வந்துடும். இந்த பாருங்கள் என்னென்ன நீங்கள் வந்து நம்பலை அப்படின்னீங்கன்னா அந்த இதில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் ஒரு மயில் நிற்கிது, கண்ணுக்கு தெரியுதா? அந்த லைட்டாக மூவிங்காக தெரியுதா? எனக்கு ஜூமிங் அவ்வளோதான், அதுக்கு மேலே வரல. தெரியுதுங்களா அந்த பனை மரத்துக்கு நேரம் மேலே? ஒன்று போட்டு வைக்கேன். யாராவது இந்த மாதிரி ஒரு மழை டைமில் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்கன்னா மெயினாக நம்ம சேனலுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி தீபாவளி அன்றைக்குமா ஒவ்வொருத்தங்க என்னென்னமோ பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்திருக்காப்புல. சரிங்களா? அவரை நான் பார்க்குறதுக்காண்டி இன்றைக்கி அவங்க ஊருக்கு நான் வந்திருக்கேன். சரிங்களா? தூத்துக்குடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும், புதுக்கோட்டை. சரிங்களா? அங்கே நான் வந்திருக்கேன். பார்த்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். பாருங்கள் எப்படி ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க வந்து அமைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அதாங்க. சரி அதான் நான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு மலையோட சுற்றோடு அப்படியே வந்துட்டேன். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி தீபாவளி டைமில் அவங்களோட ஃப்ரெண்டை வந்து பார்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதேமாதிரி நான் ஒரு புதுசாக அனுபவம் என்னென்னா, நான் வந்துட்டு அவங்கள பார்த்து சந்தித்த இடத்துல இந்த மாதிரி மயில் இறகுலாம் கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல நாளுக்குமா வந்துட்டு நம்மளுக்கு வந்து மயில் இறகுலாம் கிடச்சிருக்கு. சரிங்களா? பாருங்கள் மயில் இறகு எவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இன்னும் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி மயில் இறகு பிடிச்சவங்க நம்ம சேனலுக்கு மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே சேஃப்டியாக வெடி போடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? வெடி வந்து போடுறது வந்து சின்ன பிள்ளைகளை யாரையும் போட சொல்லாதீங்க. மெயினாக சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.